காலையில் மீன்காரன் நான் கொண்டு வந்த மீனில் நான் நெத்தலி மீன் தான் நண்பர்களே வாங்கியிருந்தேன். வீட்டில் வாங்கி வச்சு முருங்கைக்காயும் இருந்துச்சா, சரி இன்னைக்கு நெத்தலி மீனை முருங்கைக்காய் போட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருங்கைக்காய் போட்டு நெத்தலி மீன் குழம்பு தான் நண்பர்களே பண்ண போகிறேன். அதுக்கு முதல்ல மீனை நல்லா கழுவி எடுத்துலாம் நண்பர்களே. நான் எப்போ மீன் கழுவ உட்காந்தாலும் உடனே இந்த பூனை எங்கே இருந்து மோப்பம் முடிச்சுட்டு வருதுன்னு தெரியாது நண்பர்களே, வந்துடும். பூனைக்கு மோப்ப சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க எல்லாம், அது இதுதான் போல இருக்கு. மீன் வாங்குற வரைக்கும் ஆளையே காணலை நண்பர்களே. மீன் கழுவுறதுக்கு சட்டியை எடுத்ததுமே வந்துருச்சு. சரி அது மீன் சாப்பிட்டுட்டு கிளம்பிடும். நம்ம இப்போ மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் நண்பர்களே. இன்றைக்கி நான் நெத்தலி மீன் தான் வாங்கியிருக்கேன். நெத்தலி மீனை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். அது கூடவே கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், பொடி உப்பு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறமா ஒரு முழு தக்காளி எடுத்துருக்கேன் நண்பர்களே. தக்காளி பார்த்தீங்கன்னா சிலர் முழுசாக அப்படியே கட் பண்ணி போடுவாங்க. தக்காளி ரெண்டாக கட் பண்ணுறப்போ நடுவில் தண்டு மாதிரி ஒன்று இருக்கும் நண்பர்களே, வெள்ளை கலரில். அதை வந்து எடுத்துடணும். அதுதான் கல் வர்றதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தக்காளியில் அந்த தண்டை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் அரிஞ்சு போட்டிருக்கேன். கூட முருங்கைக்காய், என்கிட்ட ஒரு முருங்கைக்காய் இருந்துச்சு. அதனால தான் எனக்கு முருங்கைக்காய் போட்டு நெத்தலி மீன் குழம்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன். முருங்கைக்காயும் கட் பண்ணி போட்டுடலாம். இது கொஞ்சம் பெரிய முருங்கைக்காய் இருந்தனால கட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நண்பர்களே. கட் பண்ணுறப்போ கையில் வேற கட் பண்ணிட்டேன். மீன் குழம்புல முருங்கைக்காய் மட்டும் இல்லை நண்பர்களே, மாங்காய் போட்டு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும், கிழங்கு போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டில் இருக்கும் நண்பர்களே. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புளி கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளி கரைச்சி வச்ச தண்ணியை அது கூடவே சேர்த்துக்கலாம் நண்பர்களே. சேர்த்துட்டு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அரப்பு இருக்கும் இல்லையா, அதையும் இது கூடவே போட்டு குழப்பி எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நான் வந்து ஒன்று மறந்துட்டேன். என்னென்னா மீன் குழம்பு மசாலா போட மறந்துட்டேன் நண்பர்களே. நான் கடையிலேருந்து வாங்கின மீன் குழம்பு மசாலா தான் சேர்த்துருக்கேன். இல்லாமல் ஓமம், வெந்தயம், கடுகு, சீரகம் எல்லாம் சேர்த்து வறுத்து வீட்டிலே பொடிச்சு வச்சுருப்போம். அது தீர்ந்து போச்சு. அதனால தான் மீன் குழம்பு மசாலா எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா அரைச்சி வச்சு அரப்பையும் சேர்த்து மீன் குழம்பை கூட்டி எடுத்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அரப்பு சேர்க்குறப்ப கொஞ்சம் குழம்பு வந்து கட்டியாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படிங்கிற பட்சத்துக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஃபைனலாக கொஞ்சம் கருவேப்பிலை மணத்துக்கு சேர்த்துக்கோங்க நண்பர்களே. இப்படியே நம்ம கூட்டி வச்ச குழம்ப அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டு காஞ்ச அப்புறம் இறக்கிடலாம் நண்பர்களே. அவ்வளோதான், முருங்கைக்காய் போட்ட நெத்தலி மீன் குழம்பு ரெடி ஆயிரும். மீன் குழம்பையே ஒவ்வொரு விதமாக நிறைய இடங்களில் பண்ணுவாங்க நண்பர்களே. நம்மளோட சேனலே நிறைய பண்ணி போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஷேர் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளோட சேனலை.